Hi friends, welcome to Recipesinmyhome. ரொம்ப சூப்பர்பான சிக்கன் பிரியாணி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கிறது போல் கரெக்டாக செய்ய முடியும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், சேம் மெத்தட் தான். நான் இப்போ பிரியாணி ரைஸ் 2 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 hour ஊற வச்சுக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் ஆட் பண்ணலை, நெய் கூட ஆட் பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும் வெண்ணெயில் நம்ம செய்யும்போது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போக 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. தயிர் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா புளிச்ச தயிராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பீசஸ் லெக் பீஸ் 4 பீஸ் எடுத்திருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 500 கிராம் ரைஸ்க்கு 500 கிராம் வரைக்கும் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா இந்த சிக்கனும் மசாலாவோட கோட்டாகி நிறமே மாறி வந்துடுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதி வரணும். பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய லெமனாக இருந்தது, அதில் பாதி எடுத்திருக்கேன். இதே ஒரு சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா ஒரு லெமன் ஜூஸ் கூட விட்டுக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் ரெடி பண்ண பிரியாணி மசாலா உள்ள காரமே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நான் ரைஸை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அலசிட்டு நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் அப்பப்போ கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்ததும் தம் போட்டுக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ கீழ் மேலே அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. வெரி சிம்பிள், வெரி டேஸ்டி இன்ஸ்டன்ட் சிக்கன் பிரியாணி ரெடி. ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இதை போல் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சிக்கன் பிரியாணி. Thanks for watching.
ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.